நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சேக்ரெட் ஹார்ட் ஷ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர.
நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நோக்குடன் வாருங்கள், அது விளைந்திடும் காணுங்கள். நோக்குடன் வாருங்கள், அது விளைந்திடும் காணுங்கள். சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. இந்த உண்மை வாழ்ந்திடுவோம், வென்றிடுவோம். இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், இந்த பகையிலும் வென்றிடுவோம். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைகளின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அதில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இது நோக்குடன் வாருங்கள், அது விளைந்திடும் காணுங்கள். இது நோக்குடன் வாருங்கள், அது விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைகளின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின் புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப என்ற விருது வாக்கோடு தன்னுடைய குருத்துவ பணியை தொடங்கியிருக்கும் அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவருடைய வாழ்க்கை பயணத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அனைவரும் அமர்வோம். அன்பினால் முன்குறிக்கப்பட்ட இறை சமூகமே, ஆண்டுகள் பலவாய் காத்திருந்த தன் அன்பு செல்வன் ஆண்ட தோட்டத்து அர்ப்பணப்பூவாய் மலர்ந்து மனம் முகிழ்கும் மாட்சியின் காட்சி இது. சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் மண்ணோடும் மக்களோடும் ஒன்றித்து பணியாற்ற ஒப்பில்லா வரமாக பெற்ற தன் மைந்தனை நினைத்து பூரிக்கும் நாள் இது. கபடற்ற தன்மைக்கும் நற்பண்புக்கும் தூதுரை பணிக்கும் அடையாளமாய் விளங்குவது புறா.
காற்றை ஊடறுத்து காலத்தை கணக்கிட்டு தட்பவெப்பங்களை தாண்டி மேகங்களை கடந்து செல்லும் தூது பணிக்கு திரு அவை தேடியது மௌனப்புறாவை அல்ல, நெஞ்சில் ஈரமும் கண்களில் வீரமும் நிறைந்த அமைதி புறாவையே. அத்தகைய அமைதி புறாவாய் செல்லும் திசையெங்கும் அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்ற இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து எங்கள் பங்கின் பாதுகாவலி திருப்பெரும்புதூர் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தில் நன்றி திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்துள்ள எம் அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களே, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வார்த்தைகளால் வார்த்தெடுத்து வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் பிள்ளைகளாய் விசுவாசத்தில் திளைத்து உறுதி மனம் படைத்து கடின உழைப்பாளியாய் காலமெல்லாம் கடவுளை போற்றிய திரு இருதயராஜ் 2 மாதங்கள் கருவில் சுமந்து கடவுளுக்காய் தன் மகனை கையளித்த திருமதி ஜோனா மேரி அவர்கள் ஈன்றெடுத்த 2 முத்துக்களில் முதல் முத்தாய் உதித்து ஊரார் மெச்சும் ஒத்த மகனாய் 1986ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 9ஆம் நாளில் எங்கள் பங்கின் பாதுகாவலியாய் எங்கள் இதயங்களில் வீற்றிருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை அரசாளுகின்ற பாரம்பரியம் மிக்க திருப்பெரும்புதூர் மண்ணில் வளர்ந்த மலர்தான் நம் அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்கள். இவரது பள்ளி கல்வி சேவா மிஷனரி அருட்சகோதரிகள் நடத்தும் சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மலர்ந்தது. ஆரம்ப பள்ளிக்கு நல்ல அஸ்திவாரம் பக்குவமாய் இட்டனர் பாசமிகு ஆசான்கள். உயர்நிலை கல்விக்கும் உரமிட்டார்கள் அருட்சகோதரிகள். ஒத்த மகனாய் பிறந்தாலும் நன்முறையில் பயன்படுத்தி நேரிய பாதைதனை தேர்ந்து தெளிந்து தேவ அழைத்தல் முகாமில் கலந்து கொண்டார். பெற்றோர் ஊட்டிய சோரோடு கலந்தளித்த விசுவாசம், அரிய பெரிய பண்புகள், மரபுகள், மதிப்பீடுகள் அனைத்தும் அவரிலே இருப்பிடம் கொண்டது. நெல்லுக்குள் மணியாய் நெருப்புக்குள் ஒளியாய் உனக்குள்ளே ஒளிந்திட்ட தெய்வத்தின் அழைப்பை உணர்ந்து தடைக்கற்களை படிக்கற்களாக்கி வாய்ப்புகளை தன் வசப்படுத்தி தந்தையின் அனுமதி பெற்று தன் மகனின் விருப்பமே தன் விருப்பம் என்ற தாயின் ஆசீர்வாதத்துடன் 2005ஆம் ஆண்டு சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் கனகம்ம சத்திரம் குழந்தை இயேசு இளங்குரு மடத்தில் காலடி பதித்தார். 2006 முதல் 2011 வரை லொயோலா கல்லூரியில் கற்கண்டான கணிதத்தை தேர்ந்தெடுத்து இளங்கலை மற்றும் முதுகலையில் பட்டம் பெற்றார். தனது மெய்யியல் மற்றும் இறையியல் படிப்பினை பூவிருந்தவல்லி தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரியில் பயின்றார். தேன் சிட்டு போல திறமைகளை வெளிக்கொணர கீழச்சேரி தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் தனது ஓராண்டு களப்பணியினை நிறைவு செய்த இவர் திருத்தொண்டர் களப்பணியினை எக்மோர் தூய இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் நிறைவு செய்தார். அருட்பணியாளர் என்பவர் பலி நிறைவேற்றுபவர் மட்டுமல்ல, பலி பொருளும் அவரே. திருப்பலி வழியாகவும் அவர் தம்மை கிறிஸ்துவோடு பலியாக்குகின்றார். அவ்வாறு இறை மக்களுக்கென பலியாக வாழ புனித வாழ்வில் நிலைக்க நேற்றைய தினம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்களால் திருத்தைலத்தால் அர்ச்சித்து அபிஷேகம் செய்யப்பட்டு கிறிஸ்துவின் உடலை கட்டியெழுப்ப என்னும் விருது வாக்குடன் தன் பணி வாழ்வை சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் தொடர உள்ளார். குருத்துவ பணிவாழ்வின் சவால்களையும் சங்கடங்களையும் எதிர்கொள்ளும் நெஞ்சுறுதியுடன் துணிந்து தன்னை பணி குருத்துவத்தில் பலியாக்கி இன்று முதல் நன்றி திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களையும் அவருடன் இணைந்து பலி நிறைவேற்ற வந்திருக்கும் இந்த புதிய இளம் அருட்பணியாளர்களையும் இதயபூர்வமாக வரவேற்று வாழ்த்துவோம். முதல் நன்றி திருப்பலியிலே இவர்கள்
இவர்களோடு இணைந்து ஜெபிக்க, இவர்களால் புனிதப்படுத்தப்பட இதோ நாம் இங்கே சங்கமமாகியுள்ளோம். பணியும் பணிவுமே இதன் பாதங்கள். இந்த பயணத்தை தங்கள் வாழ்வாக தேர்ந்து பல்லாண்டுகளாக தங்களை உருவாக்கி கிறிஸ்துவின் அன்பை பகிர துடிக்கும் இவர்களது பணிவாழ்வு அணையாத அகலாக எங்கும் என்றும் ஒளிர ஒன்றித்த மனதோடு ஆண்டவரை வேண்டுவோம் இப்பலிதனிலே. நானே உலகின் ஒளி என்று சொன்ன கிறிஸ்துவை, ஒளியாம் இறைவனை வரவேற்று இந்த திருப்பலியை தொடங்கவிருக்கிறோம். அருட்பணியாளர் சி.ஐ. ஆரோக்கியதாஸ் அவர்கள், அவரோடு இணைந்து பெற்றோர் மற்றவர்கள் கிறிஸ்துவின் ஒளியை ஏற்றி கிறிஸ்து இந்த புதிய குருக்கள் வாழ்விலே என்றும் ஒளியாக இருக்க செபித்து இந்த திருப்பலியை தொடங்குகிறார்கள். ஒவ்வொரு மனிதரும் ஒரு கலங்கரை விளக்குதான். நீர் எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே இயேசுவே என்பது போல நம் புதிய குருவில் இயேசு கலங்கரை விளக்காக அணையாத தீபமாக ஒளிர்ந்து ஒளி வீச, குத்து விளக்கின் முதல் திரியை ஏற்ற புதிய குரு அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பெற்றோர் திரு இருதயராஜ், திருமதி ஜோனா மேரி. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று ஆண்டவரில் ஆனந்தம் காணும் அன்பு பெற்றோர் திரு இருதயராஜ், திருமதி ஜோனா மேரி. அன்பின் பிறப்பிடம், தியாகத்தின் நல் உறைவிடம். தங்கள் நீண்ட நாள் கனவின் ஜபத்தின் நற்பயனை கண்டு மகிழும் பெற்றோரை குத்துவிளக்கின் இரண்டாம் கிரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். பங்கு தந்தை அருட்பணி லாரன்ஸ் ராஜேஷ் அவர்கள். ஒரு சாதனை எத்தனைக்கு எத்தனை பிரமிக்கத்தக்கதாக உள்ளதோ அத்தனைக்கு அத்தனை கடினமானது. எரிகின்ற விளக்காயிரு, அப்போதுதான் மற்ற விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். எங்கள் பங்கின் ஒவ்வொரு இல்லங்களிலும் சுடர்விடும் ஒளியாக திகழும் எங்கள் பங்கு தந்தையின் சீரிய பணிகளை எடுத்துச் சொல்ல வார்த்தைகள் போதாது. அவரின் பணி மீண்டும் சிறக்க, ஒளியாம் கிறிஸ்துவின் அன்பில் ஒளிர குத்துவிளக்கின் மூன்றாம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். பங்கு பேரவை தலைவர் திரு சுந்தர்ராஜ் ஆசிரியர் அவர்கள். கடவுளை அறிவது தொண்டின் மூலமாக சாத்தியப்படும். கொழுந்துவிட்டு எரியும் திரி தன் ஒளியை மற்ற திரிகளுக்கு கொடுப்பதால் தான் குறைவுபடுவதே இல்லை. இயேசுவின் அடிசுவடுகளை பின்பற்றி எல்லோரையும் அரவணைத்து செல்லும் யதார்த்தவாதியாய், எளிமையான தோற்றத்தில் அறிவின் சிகரமாய், குன்றாய் விளக்காய் விளங்கும் எம் பங்கு பேரவை தலைவர் சுந்தர்ராஜ் ஆசிரியர் அவர்களை நான்காம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். எம் குடும்பத்தின் குத்துவிளக்காக விளங்கும் அருட்சகோதரி காணிக்கை மேரி அவர்கள். அருள்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களின் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி வழிநடத்திய எம் பாசமிகு அருட்சகோதரி அவர்களை ஐந்தாம் திரியை ஏற்ற பாசத்துடன் வரவேற்கின்றோம். சி.ஜே. இருதயராஜ், ஜோனா மேரி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், நம்முடைய பங்கு மக்கள் அனைவரும் நாம் பெற்றுக்கொண்ட இந்த புதிய குருவிற்காக நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே அருட்பணியாளர் சி.ஐ. ஆரோக்கியதாஸ் அவருடைய பணிவாழ்வு சிறக்கவும், பணிவாழ்வில் மகிழ்ந்திருக்கவும், ஆண்டவன் இயேசுவை போல தன்னுடைய வாழ்வை இந்த திருச்சபையை கட்டி எழுப்பவும் இவருக்காக ஜெபிப்போம். மேலும் நெல்லி முத்து, மரியம்மாள், செல்வராஜ், பிரகாசம் ஆண்மலைப்பாற்றுக்காகவும், ஜோஸ்பின், புளோரா, லென்சி, டெய்சி, ஜான்சன், சுரேஷ்குமார், செல்வகுமார், இந்த குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்வோம். திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்பாக அருட்தந்தை நோவல் ஜஸ்டின் அவர்களை
வரவேற்கின்றோம். நம்முடைய பங்கில் ஓராண்டு காலம் பணி செய்து இந்த நாள் திருப்பலியில் புதிய குருவாக நம் முன் நிற்கிறார். மாலையிட்டு அவரை வரவேற்கின்றோம். கரவொலி எழுப்புவோம். அனைவரும் பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுப்ப எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. அனைவரும் அகமகிழ்வோம், அக்களிப்போம். நிச்சயமாக இது எங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்குமே, நாம் பணி செய்த அனைத்து இடங்களில் உள்ள அனைவருக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். முதலிலே என்னுடைய சார்பாகவும் புதிய குருக்களின் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்று நீங்கள் என்னோடு இல்லை என்றாலும் பல பேர் அந்த அருட்பொழிவு நேரத்திலே என்னோடு இணைந்து உங்களுடைய வீட்டிலே நீங்கள் எனக்காக இறைவனிடம் மன்றாடி இருக்கின்றீர்கள். குடும்பத்தோடு அந்த நிகழ்வையும் பார்த்திருக்கின்றீர்கள். அதற்காக நிச்சயம் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் புதிய குருக்களின் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துவின் உடலை கட்டியெழுப்ப புதியதாக திரு அவையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற எங்களை நீங்கள் அனைவரும் சேர்ந்து இன்று எங்களுக்காக ஜெபித்து எங்களை ஒரு புன்முறுவலோடு இந்த திரு அவைக்கு ஒப்புக் கொடுத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்கள் எங்களை வலிமைப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானே. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61. இறைவார்த்தைகள் 1, 2 மற்றும் 10, 11 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் திரினத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளித்தெழ செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சீடன் என்ற உறவை தந்து திருநிலை
இரண்டாம் வாசகம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 6 முதல் 13 முடிய. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். ஆகையால் தான் அவர் உயரே ஏறிச் சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறிச் சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகளுக்கும் மேலாக ஏறிச் சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளராகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைமக்களை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. படைப்புகளே புகழுங்கள். மேகங்களே புகழுங்கள். கதிரவனே வெண்ணிலவே புகழுங்கள். ஆண்டவரே மகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா. அவர் பெயரை என்று போற்றிடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர் ஆண்டவருடைய உடலை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற விருது வாக்கோடு தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறார். ஆண்டவருடைய உடலை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டி அடையாளமாக அவருக்கு திருவிவிலியம் கொடுக்கப்படுகிறது. இறை வார்த்தை நம் கண்களுக்கு ஒளி, கால்களுக்கு பாதை, உடலுக்கு உயிர், உணர்ச்சிகளுக்கு வேகத்தடை, வாழ்க்கைக்கு வளமூட்டும் ஊட்டச்சத்து. இயேசுவின் வார்த்தைகளில் அமைதியும் ஆறுதலும் தருகின்ற வார்த்தைகளும் உண்டு, அதிர வைக்கும் வார்த்தைகளும் உண்டு. இத்தகைய எல்லாருக்கும் எக்காலத்துக்கும் பொருந்தும் இறை வார்த்தையை தாங்கிய திருவிவிலியத்தை அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்கள் இறை வார்த்தையை வாசிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுக்க இந்த திருவிவிலியத்தை அவரது பெற்றோர் அர்ப்பணிக்கின்றனர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 6 முதல் 8 மற்றும் 19 முதல் 28 முடிய. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளியை அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீ யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியாய் அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோது அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவாகவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருவார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கரையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு புதிய குருக்களே, அன்புமிக்க பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, உங்களை பார்த்து பேசுவதோடு அவங்கள பார்த்து தான் நான் பேசுவேன் இன்னைக்கு. ஆனால் மைக் கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டார் உங்கள் பங்கு சமையார். ஏன் என்ன தாஸ் இன்றைக்கு மறையுரை ஆற்றச் சொன்னான் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்கு அவன் ஜட்டி பைசிலிருந்து எனக்கு தெரியும். பொடியனாக இருந்த காலத்திலிருந்து என் தோல்ல வளர்ந்தவன். ஒவ்வொரு முறையும் குருவாக போகிறேன் என்று சொல்கின்ற போது, ஒவ்வொரு பதவியை எட்டி பிடிக்கின்ற போது, பணிப்பதவியை எட்டி பிடிக்கின்ற போது, கால் சாமியார் ஆயிட்டடா அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது அரை சாமியாரா மாறினான், முக்கா சாமியாரா மாறினான், இன்னைக்கு முழு சாமியார் அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான். அது நம்மளுக்கு தெரியல. இன்னும் முழு சாமியார் ஆகிறதுக்கு காலம் இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு உறவோடு தாஸ் இன்றைக்கு ஒரு நல்ல குருவாக உருவாகி இருக்கிறார் என்பது சின்ன வயதிலிருந்து பார்த்து பார்த்து இன்றைய சூழ்நிலையில் பெருமையோடு நிற்பதால் ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். என்னை விட சிறப்பாக நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் இருந்தாலும் இதயத்தோடு உறவாடியதால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இரண்டாவது, என்னிடத்தில்
என்ன தலைப்பு வச்சிருக்கிற, என்னதான் விருது வாக்கு வச்சிருக்கிறேன்னு கேட்ட உடனே சொன்னா, கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப அப்படின்னா. நான் அப்பயே விழுந்துட்டேன். எப்பா இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுப்பா, இந்த மாதிரி உடலை கட்டி எழுப்ப அப்படியெல்லாம் நீ பேச சொன்னா என்னால் பேச முடியாது அப்படின்னு சொன்னேன். இருப்பினும் யோசித்து பார்த்தபோது நிறைய செய்திகளை உள்ளடக்கிய ஒன்றை விருது வாக்காக தாஸ் எடுத்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறார். சிந்திக்கின்ற போது உடலை கட்டி எழுப்பு என்று சொன்னால், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பு என்று சொன்னால், இரண்டு விதமான உடல்கள் விவிலியமும் திருச்சபையும் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதுதான் மிக முக்கியமானது. அதை உற்று நோக்கினால் இந்த புதிய குருக்கள், ஏன் நாங்கள் கூட ஒரு சிலவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும். கிறிஸ்துவின் உடல் என்று சொல்கின்ற போது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பிசிக்கல் பாடி, குளோரிஃபைட் பாடி. இரண்டு உண்மையான தன்மைகளை உள்ளடக்கிய கிறிஸ்துவின் உடல். பிசிக்கல் பாடி, அதாவது நம்முடைய இயற்கை உடல். இந்த இயற்கை உடலை உள்வாங்கிக் கொண்டு வரலாற்றில் ஒருவராக பிறந்து இந்த வரலாறாக மாறிப்போய் துன்பங்கள் படுவதற்கு அவருடைய உடல் பயன்பட்டது. அந்த உடல்தான் அதை கட்டி எழுப்புவதா என்ற கேள்வியோடு இன்றைக்கு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே தன்னுடைய இயற்கையான உடலை துன்பத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் பணிக்காக தியாகம் செய்த ஒன்றை நீங்கள் கட்டி எழுப்ப போகிறீர்களா என்ற ஒரு கேள்வி. இன்னொன்று, திருச்சபை வளர வளர குளோரிஃபைட் பாடி என்று சொல்கின்றார்கள். மறைபொருள், மிஸ்டரி. இறைவன் உயிர்த்தார், இறைவன் விண்ணேற்றம் அடைந்தார், இயேசு விண்ணேற்றம் அடைந்து அரசராக மேலே வீற்றிருக்கின்றார், மேலே வீற்றிருக்கின்ற அரசருக்கு துதி பாடுகிறார்கள். குளோரிஃபைட் பாடி. இயேசுவை ஒரு பெரிய புனிதராக, தூய்மையாக்கப்பட்டவராக, உயர்வானவராக, தொட முடியாதவராக, தூரத்தில் இருக்கின்றவராக, ஒரு தள்ளி நிறுத்தி பார்க்கின்றவராக பார்ப்பதும் திருச்சபைதான். இந்த உடலை, உயர்வாக்கப்பட்ட உடலை, தள்ளி நிறுத்தப்பட்ட உடலை, தள்ளி நிறுத்தப்பட்ட இயேசுவை கட்டி எழுப்ப போகிறீர்களா என்ற கேள்விதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிறது. துன்பங்களை பட்டு, வேதனைகளை பட்டு, அடித்து உதைக்கப்பட்டு, மக்களுக்காக, துன்பப்படுகின்றவர்களுக்காக, ஏழைகளுக்காக என் உயிரை தருகிறேன் என்று சொல்லி தன் உடலை உயிரை தருவதற்காக பயன்படுத்தப்பட்ட இயேசுவின் உடலை கட்டி எழுப்புவா, அல்லது உயர்வாக்கப்பட்ட, தூக்கி நிறுத்தப்பட்ட, தள்ளி வைக்கப்பட்ட, புனிதமாக்கப்பட்ட, ஏதோ ஒன்றில் தள்ளி உயர்வாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்புவா என்ற கேள்வியானது நமக்கும் அவர்களுக்கும் எழும்ப வேண்டும். அப்படி எழும்பினால்தான் இதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியும். இதே சமயத்திலே அடுத்த ஒன்றை கொடுத்திருக்கிறார் நம்முடைய அருள் தந்தை தாஸ் அவர்கள். உன் உடலாகிய திருச்சபையை கட்டி எழுப்ப. அப்படி என்றால் திருச்சபை என்பதும் உடலாக பார்க்கப்பட்டால் மறுபடியும் அதையே பார்க்க வேண்டியிருக்கிறது. பிசிக்கல் பாடி. திருச்சபை என்பது உருவான வரலாறு நம் அனைவருக்கும் தெரியும். எப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள், எப்படியெல்லாம் ஒன்றாக இருந்தார்கள், உணவுக்காக துன்பப்பட்டார்கள், பகிர்ந்து கொள்ள வேதனைப்பட்டார்கள், அடித்து உதைக்கப்பட்டார்கள், வேதகலாவணையில் சாகடிக்கப்பட்டார்கள். இது ஒரு திருச்சபை, உடல் அளவில் பாதிக்கப்பட்ட திருச்சபை, அடித்து உதைக்கப்பட்ட திருச்சபை. இந்த திருச்சபை கட்டி எழுப்பவா, அல்லது இதே திருச்சபை வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது, எல்லோரும் சமம் என்று பொய் சொல்கின்ற திருச்சபை, இன்னொரு பக்கத்திலே திருச்சபை வழியேதான் மோட்சம் இருக்கிறது என்று மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு சூழல், குருக்கள் அனைவரும் ஏதோ வித்தியாசமானவர்களாக, உயர்ந்தவர்களாக, அவர்கள்தான் திருச்சபை கட்டி எழுப்புகின்றவர்களாக காட்டப்படுகின்ற ஒரு திருச்சபை, அல்லேலூயா ஆமென் என்று சொல்லி மக்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை தூண்டுகின்ற திருச்சபை, இப்படி உயர்வாக, உயர்மட்டத்தில் வைக்கப்படுகின்ற ஒரு திருச்சபை, குளோரிஃபைட் சர்ச். இந்த திருச்சபை கட்டி எழுப்புவா என்கின்ற கேள்வியானது நமக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. இயேசுவின் உடலை கட்டி எழுப்பினாலும், உடலாகிய திருச்சபை கட்டி எழுப்பினாலும், இந்த இரண்டு கேள்விகளுக்கு இவர்களும் நாங்களும் பதில் சொல்ல வேண்டும், நீங்களும் பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்வதற்கு நாம் உற்று பார்த்தால் 3 விதமான விடைகள் கிடைக்கின்றன. எப்படி கட்டி எழுப்ப முடியும் என்பதற்கான 3 விடைகள் கிடைக்கின்றன. அந்த விடைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் விடைபெறுகிறேன். ஒன்று, கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப செய்ய வேண்டியது என்ன என்று பார்த்தால்,
ஒன்று துன்பப்படுவோருக்கு தோழராய் இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப முடியும். அதான் அடிப்படை உண்மை, அதான் விவிலியம் சொல்கின்ற உண்மை. துன்பப்படுகின்றவர்களை தாண்டி, துன்பப்படுவர்களை விட்டுவிட்டு பணக்காரர்களையும் பெரியவர்களையும் மட்டும் கெட்டியாக பிடித்துக் கொண்டு ஒரு குருவானவர் வாழ முற்பட்டால், தங்களையே உயர்த்தி கொள்ள முற்பட்டால், ஏழைகளோடு சமமாக இல்லாமல் ஏழைகளை வளர்ப்பதற்கும் உயர்த்துவதற்கும் முயற்சி செய்யாத எந்த அருட்பணியாளரும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப முடியாது. என்றால் துன்பப்பட்ட கடவுள், வேதனைப்பட்ட கடவுள் மக்களோடு ஏழைகளோடு சமப்படுத்தி கொண்டார். அவர்களை விடுதலை தருவதே தான் தன்னுடைய வாழ்வின் லட்சியம் என்று கண்டார். அதான் அவருடைய உண்மையான உடல். இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டியது, ஏசாயா சொல்வது, விடுதலை தருவதே என் நோக்கம். மிக தெளிவாக சொல்கிறார், விடுதலை தருவதே. ஆனால் எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் மோட்சத்தை தருவது என்னுடைய பணி அல்ல என்று சொல்லவில்லை இயேசு. விடுதலை தருவதே என்னுடைய பணி. அப்படி என்றால் துன்பப்படுவோருக்கு தோழராய் இருந்தால் மட்டும்தான் ஒரு அருட்பணியாளர் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப முடியும். எப்படி துன்பப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வருகிறார்களோ அவர்களை தட்டி எழுப்பவும், ஊக்கம் தரவும், அவர்களுக்கு தோழராக இருக்கவும், அவர்கள் பக்கத்திலிருந்து வெற்றி பெறுங்கள் என்று சிந்தனை வழியாகவும் செயல்கள் வழியாகவும் தூண்டுகின்ற ஒரு அருட்தந்தையாக இருக்கவும் தான் அவர்கள்தான் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப முடியும் என்பதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு இந்த மறையுரை ஆற்றுகின்ற போது வேதனையாக இருக்கின்றது. நாம் அனைவரும் இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் கொண்டாடுகிறோம். ஒரு பக்கத்திலே நியாயமானது, இன்னொரு பக்கத்திலே லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு டெல்லியிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 4 பேர் இறந்து போய்விட்டு இருக்கிறார்கள். இவர்களோடு ஒன்றிக்காத திருச்சபை எதை சாதிக்கப் போகிறது? ஒரு நல்ல வார்த்தையை கூட திருச்சபையின் தலைவர்கள் இன்றைக்கு எழுத முடியவில்லை என்றால் என்ன உடலோடு கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப முடியும் என்கிற கேள்விதான் எழும்புகின்றது. பாலசுப்பிரமணியம் இறந்து போய்விட்டார், அல்லது ஏதோ ஒன்று திருச்சபையில் நடக்கிறது, சூசையப்பர் ஆண்டு இன்று உருவாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறோமே ஒழிய, ஒவ்வொருவரும் செத்து சுண்ணாபினமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய ஒருங்கிணைப்பையும் ஒருமைப்பாட்டையும் காட்ட முடியவில்லை என்றால் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உடலை எப்படி கட்டி எழுப்ப முடியும்? இந்த துன்பப்படுவோருக்கு ஆதரவாக நாம் இல்லை என்றால் நாம் என்ன கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்புகின்றவர்களாக இருக்க முடியும் என்ற கேள்விதான் இன்றைக்கு எழும்புகிறார். சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்வது, ஜாதியின் அடிப்படையிலே மக்களுடைய வாயிலே மலத்தை திணிப்பது, இன்றைக்கும் இப்படி செய்ய முடியும். ஜாதியும் மொழியும் உயர்வாக பிடித்துக் கொண்டு, பணத்தை உயர்வாக பிடித்துக் கொண்டு, நமக்குள் இருக்கின்ற பாலின வேறுபாடுகளை விரைவாக பிடித்துக் கொண்டு எப்படி நம்மால் வாழ முடியும்? எப்படி கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப முடியும் என்ற கேள்விதான் நமக்கு முன்னால் நிற்கிறது. அன்பு தோழர்களே, இந்த அருட்தந்தையர்களும் நாங்களும் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து உண்மையிலே இந்த கேள்வி கேட்டு பார்க்க, நாம் அனைவரும் உண்மையிலே கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறோமா? கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்புகின்றவர்களாக இருக்கிறோமா? அல்லது அந்த உயர்வான தூக்கி நிறுத்தப்பட்ட தள்ளி வைக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவை கொண்டாடி தீர்க்கின்றவர்களாகவே நாம் இருக்கிறோமா என்ற கேள்வியானது நமக்கு முன்னாலே எழ வேண்டும். இரண்டாவது, சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தாண்டி மனிதநேயத்தை மையப்படுத்துவதுதான் உண்மையிலே கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்புவது. சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. என்றைக்கு விடுதலை இறையில் தீர்ந்து போனதோ, என்றைக்கு விடுதலை இறையில் உண்மையிலே மக்களை கட்டி எழுப்பி சமத்துவத்தை சொல்லவில்லையோ, அதை மழுங்கடிக்கப்பட்டதோ, அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை நிறைய அருட்தந்தையர்கள் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் உயர்த்தி பிடிக்கிறார்கள். ஆராதனையிலே ஆமென் அல்லேலூயா சொல்வதைத்தான் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் வாழ்க்கையிலே மக்களை உணர்வுபூர்வமாக தூண்ட முடியும் என்றுதான் சொல்கிறார்கள். நெற்றியிலே எண்ணெயை பூசுவது, அல்லது ஆராதனையிலே 2 மணி நேரம் தூங்காமல் இருக்க சொல்வது, அல்லது ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்க சொல்வது, இப்படிப்பட்ட சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நாம் செய்து செய்து தீர்த்து விடுவதல்ல. மாறாக அதை தாண்டி, சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தாண்டி மனிதநேயத்தை தூண்டுவது. எத்தனை பேருக்கு உதவி செய்கிறோம்? எத்தனை பேரை படிக்க வைக்கிறோம்? எத்தனை பேரை வாழ வைக்கிறோம்? எத்தனை பேருக்கு திருமணம் செய்து வைக்கிறோம்? எத்தனை பேரை உண்மையிலேயே தங்களுடைய வாழ்வின் போதை பழக்கத்திலிருந்து மாற்றுகிறோம்? இது அல்லவா உண்மையான கிறிஸ்துவின் உடலை உருவாக்குவது. அதற்கு மாறாக அங்கே கொரோனா வந்து விட்டது என்று சொன்னால் கொரோனாவிற்காக ஒரு ஜெபம், கொரோனாவுக்காக ஒரு ஆராதனை, கொரோனாவுக்காக இப்படி ஒரு துணியை உடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் என்றைக்கு விட்டொழிக்கிறோமோ, வெறும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களும் அதிகப்படுத்தி மக்களை காயப்படுத்துகிறோமோ,
ஏதோ ஒன்றை சொல்லி இப்படி செய்தால் உங்களுக்கு எல்லாம் நடக்கும், கேன்சர் குணமாகும், உங்களுக்கு வியாதி குணமாகிவிடும், உங்களை கொரோனா தொடாது என்றெல்லாம் பொய்களை சொல்லி ஏன் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வைத்து மக்களை ஏமாற்றுவது? இதுதான் இரண்டாவது மிக முக்கியமானது. அதை தாண்டி மனிதநேயத்தை தூண்டுகின்ற ஒன்றை செய்தால் மட்டும்தான் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப முடியும். இல்லை என்றால் வெறும் பூச்சாண்டித்தனமாக அமைந்துவிடும். இறுதியாக போதை வாழ்வுக்கு அடிமையாகாமல் இருப்பது, அதான் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்புவது. போதை வாழ்வுக்கு அடிமையாகாமல் இருப்பது என்றால் என்ன? அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் இன்றைக்கு அதிகமாகவே என்றால் நேரடியாக நாம் பார்ப்பதையும் நானே செய்வதையும் அடிப்படையாக கொண்டு சொல்கிறேன். பதவிகளுக்கும் பட்டங்களுக்கும் எவ்வளவு அறிவுபூர்வமாக நான் உயர்ந்திருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்கும் இன்றைக்கு குருத்துவத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதான் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதியின் அடிப்படையிலும் மொழியின் அடிப்படையிலும் உள்ளுக்குள்ளே குத்தலும் குமரலும், ஒருவருக்கொருவர் சண்டை போடுவதும், ஒருவருக்கொருவர் அதன் அடிப்படையிலே ஒன்றாக இருப்பதில்லாமல் மாறிக்கொள்வதும், இப்படி இருக்கின்ற போது நான் எப்பொழுது பிஷப்பாக மாறுவேன், நான் எப்பொழுது ஆர்ச் பிஷப்பாக மாறுவேன் என்று சொல்லி அதற்கான பதவி சண்டையிலே இருப்பதும், இருக்கின்ற இடத்திலேயே நல்ல பங்குகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி சண்டை போடுவதும், அப்படி கொடுக்கப்படவில்லை என்றால் நான் ஏன் கொடுக்கப்படவில்லை என்ற கேள்விகளை எழுப்புவதும், இதெல்லாம் போதைகளுக்கு அடிமையாக இருக்கின்ற போது எப்படி கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப முடியும் என்ற கேள்விதான் நமக்கு முன்னால் அமைகின்றது. ஆகவே நண்பர்களே, இந்த போதைகளுக்கும் அழகு, அறிவு இவை அனைத்தும் இருக்கிறது. ஏன் உங்களுக்கு இல்லையா? குருக்களாக மாறிவிட்டால் ஏதோ ஒன்று அதிகமாக வந்தது போல நிறைய குருக்கள் ஆடிக்கொண்டிருக்கிறோம். பேர் மக்களை நாங்கள் பெரியவர்கள் என்கின்ற யோசனையில் இருக்கிறோம். மக்களிடம் வந்தவர்கள் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறோம். நிறைய சமயங்களிலே மக்களை அடிமைகளாக வைப்பதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த போதை பழக்கம் மாறியது என்றால் உண்மையிலேயே உண்மையான கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப முடியும். நான் இறுதியாக தாஸ் அவர்களுடைய அப்பா அம்மாவுடைய குடும்பத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் எனக்கு எப்பொழுதுமே ஒரு இன்ஸ்பிரேஷன். மனிதர்கள், மனிதநேயம் கொண்டவர்கள், உண்மையிலேயே ஒரு குருக்களை உருவாக்குகின்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கான அடிப்படை. இருதயராஜ் மாமா அவர்கள், ஜோனா, இருதயராஜ் இன்னையா பாபா, இவர்கள் இருவரும் எனக்கு தெரிந்தவர்கள். இளமையில் மிக கடினமாக உழைத்தவர்கள், உழைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், விவசாயம் செய்தவர்கள், அந்த விவசாயத்திலே தங்களையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர்கள், ஈடுபடுத்தி வெற்றி கண்டவர்கள். தங்களுக்கு பணம் இருந்தது, பொருள் இருந்தது, ஆனால் தாங்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் நல்ல பெண்களாக இருக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். அப்படி யோசித்த அந்த யோசனையிலே 5 பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஜோனாவினுடைய குடும்பம். அந்த அக்கா வலந்தீன் அக்கா, ஜோனா, காணிக்கை மேரி, எஸ்தர், ஜோஸ்பின், இவர்கள் 5 பேருமே கடின உழைப்பாளிகள். என்னுடைய வீட்டிற்கு எதிர் வீடு இவர்களுடைய வீடு. எப்பொழுதுமே எனக்கு தூண்டுதலாக இருந்தவர்கள் உழைப்பிலே. கடினமாக உழைப்பார்கள், படிப்பார்கள், உழைப்பார்கள். படிக்கவில்லை என்றால் அவருடைய உழைப்பின் அதிகமாக அவருடைய பங்கீடு இருக்கும். தந்தைக்கும் தாய்க்கும் முழுமையாக தங்களுடைய உழைப்பை கொடுத்தவர்கள். இப்படி உழைப்பின் அடிப்படையிலே உயர்ந்தார்கள். இரண்டாவது பகுதி என்பது அவர்களுக்கு இருக்கிறது. கடினமாக உழைத்தார்கள். இரண்டாவது பகுதி வாழ்விலே உயர்ந்தார்கள். அதிலும் ராஜா பாபா அவர்கள் பார்க்கின்ற போது தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, அந்த யுக்தியை பயன்படுத்தி, அந்த காலகட்டத்திலே எல்லா நிலங்களும் உயர்வுக்கு வருகின்ற போது அந்த ஒரு தொழிலில் ஈடுபட்டு குடும்பத்தை மிகச்சிறப்பான ஒரு உயர்வுக்கு எடுத்துக்கொண்டு வந்தார். அப்படி எடுத்துக்கொண்டு வந்தபோது எல்லாரும், எல்லா பெண்களுமே அதற்கான முழு ஆதரவு தந்து தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்தார்கள். இந்த உழைப்பின் உயர்வு என்பது மிக குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தன் உடலால் வருத்தி உழைத்த இவர்கள் அதனால் உயர்ந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மையான குளோரிஃபைட் பாடி. அப்படிப்பட்ட உயர்த்தப்பட்ட அந்த உடலை தங்களுடைய மகன், பணம் இருக்கலாம், இன்றைக்கு உயர்ந்திருக்கலாம், ஒரே மகன், அந்த ஒரு மகனை இறைவனுக்கு தர வேண்டும் என்று யோசிக்கின்ற போது பல பேர் சொன்னார்கள், நானும் சொல்லியிருக்கிறேன், உனக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம், நாங்களே ஒழுங்கா வேலை செய்யல, நாங்களே உண்மையான சாமியாரா இல்லை, நாங்களே உனக்கு உண்மையான உதாரணமாக இல்லை, ஏன் நீ எல்லாம் குருவாக மாறுகிறாய் என்று கேட்டபோது இவர்களும் இவர்களது உற்றார் உறவினர்களும் அவனுக்கு உத்தரவாதமாக இருந்தார்கள். நிறைய துன்பங்கள் அவன் பட்டிருக்கிறான், நிறைய பேர் நேரத்தில் அவன் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறான், தவறாக எண்ணப்பட்டிருக்கிறான்.
அப்படி இருப்பினும் இவர்களுடைய பக்கபலம் அவனை இன்றைக்கு குருவாக மாற்றி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உண்மையான மக்கள், நீங்கள் குருக்களை உருவாக்குகிறீர்கள், பல நேரங்களில் குருக்களை கெடுக்கிறவர்களாகவும் நீங்கள் தான் இருக்கிறீர்கள். அதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. எதற்காக என்று சொல்கிறேன் என்றால், நாம் அனைவரும் உண்மையிலே அறிவுபூர்வமாக சிந்தித்தால், சரியான விதத்தில் யோசித்தால், சரியான விதத்தில் கருத்துக்களை தந்தால் இந்த குருக்கள் சரியான பணிகளை செய்ய முடியும் என்பது மிக முக்கியமானது. எனவே கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்போது ஆரோக்கியதாசன் பணி மட்டும் அல்ல. பெற்றோர்களாகிய நீங்கள் கட்டி எழுப்பி விட்டீர்கள், இனி அவன் கட்டி எழுப்ப வேண்டும். அதற்காக மக்களாகிய நாம் அவரோடு இணைந்து கட்டி எழுப்புகின்ற பணியை செய்தால் மட்டும்தான் நான் சொன்ன துன்பங்களின் அடிப்படையில் கட்டி எழுப்புகின்ற பணி, இரண்டாவதாக சடங்குகளை சம்பிரதாயங்களை நம்பி உணர்ச்சி பூர்வமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக மாறுகின்ற கிறிஸ்துவின் உடலாக இருக்கின்ற பணி, போதை வாழ்வுக்கு எந்த குருவையும் அடிமைப்படுத்தாத பணி. இந்த பணியை செய்தால் நாம் அனைவரும் இணைந்து உண்மையிலேயே மிகச்சிறப்பான கிறிஸ்துவின் உடலை, திருச்சபையின் உடலை கட்டி எழுப்ப முடியும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. வெறும் இப்படியே சடங்குகளும் சம்பிரதாயங்களிலும் நாம் வாழ்க்கையை தொலைத்து விடாமல் மனிதநேயத்தோடு மனிதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த உடலை, இந்த பிசிக்கல் பாடியை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தால் உண்மையாக இந்த திருச்சபையும் வாழும், நாமும் வாழ்வோம், நம்மால் பல பேர் வாழ்வார்கள். அதற்காக மிகச்சிறப்பாக தன் பணியை செய்வான் என்ற உத்தரவாதம் எனக்கு இருக்கிறது தாஸ். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவருடைய பெற்றோர்களுக்கும் தாஸிற்கும் மற்ற அருட்தந்தையர்களுக்கும் நம்முடைய கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நின்று மகிழ்ச்சியோடு நம்முடைய விசுவாச அறிக்கையை பாடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மறியிடம் பிறந்தவரா பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே மன்னிப்பின் தூய்மை பெண் பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். அதை உரைப்பதை நம்புகிறேன், புனிதரின் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுத் தருகின்றார், எவ்வாறு மன்றாட வேண்டும் என்பதை கற்றுத் தருகின்றார். ஆகவே நாம் எத்தகைய மனநிலையோடு அந்த ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்து வைக்க வேண்டும் என்றால் விசுவாசம் கொண்ட உள்ளத்தோடு. ஆகவே நாம் அந்த விசுவாசம் கொண்ட உள்ளத்தோடு ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்புவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள்,
துறவரத்தார் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து திருச்சபையையும் குருத்துவ பணியையும் அதன் சவால்களை ஏற்று இயேசு வாழ்ந்து காட்டிய முன்மாதிரி வாழ்வை தங்கள் வாழ்வில் வாழ்வாக்கிட தூயாவின் வழிதர்த்தலால் உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்தும் இறைவா, குருக்களையும் கன்னியர்களையும் இறை பற்றுதலோடும் பிறரன்பு ஆழ்ந்த விசுவாசத்தோடும் அரிய பெரிய குணங்களையும் ஆன்மீக ஆளுமை வளர்ச்சியையும் தியாக உணர்ச்சியோடும் வேரூன்றி நல்ல குடும்பத்தில் பிறந்து பெற்றோருக்கு பணிந்து ஞானத்திலும் வல்லமையிலும் இறைபக்தியிலும் வளர்ந்த அருட்பணி ஆரோக்கியதாசின் பெற்றோர் இறையாட்சி பணிக்காக தன் மகனை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இன்றைய நாளில் சிறப்பாக அவருடைய பெற்றோருக்காகவும் உடன் பிறந்தோர் மற்றும் உறவினர்களுக்காகவும் இறைவன் இவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அவரது தோழமை குருக்களும் துறவர அழைப்பின் உன்னத நோக்கத்தை கண்முன் கொண்டு வந்து உயர்ந்த உள்ளத்துடன் புதிய சிந்தனையுடனும் கடவுளையும் மக்களை மையப்படுத்தி முதன்மைப்படுத்தி வாழ மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவமே எம் இறைவா, இன்று தனது முதல் நற்திருப்பணியை நிறைவேற்றும் அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களை உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இவர் அர்ப்பணித்த தன் இறைவடி வாழ்வை தூய ஆவியின் துணையோடும் இறை மக்களுக்கு நற்செய்தியும் எடுத்து கூறி மகிழ்ச்சி மனநிறைவோடு வாழ உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தோழமையின் நாயகனே எம் இறைவா, அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களை இறை பணிக்காக முழுமையாக அர்ப்பணித்தவரின் பெற்றோர் திரு இருதயரா திருமதி ஜோனா அவர்கள் மற்றும் உற்றார் உறவினர் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் என்றும் இறை துணையோடும் அருள் வளத்தோடும் செல்வத்தோடும் வாழ இறை ஆசீர் வழங்க உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வானக தந்தையே, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எம் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையிடம் பல வேண்டுதல்களை சமர்ப்பித்து நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இறை என்னை ஒரு நம்பிக்கையாளர் என்பதை உறுதிப்படுத்த இவர்களை புனித ஆரோக்கியனின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரியமானவர்களே, சிறப்பான விதத்திலே இந்த நேரத்திலே இறந்து போன
ஜோசப் நாயுடு, ஞானையா, தனபாகியம், சின்னம்மாள் மற்றும் என்னுடைய தம்பி ரித்திக் ரொசாரியோ இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக சிறப்பாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக் கொடுப்போம். ஆமென். என்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புமிகு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக புதிய குருக்களோடு இணைந்து பக்தியோடு இந்த நற்கருணை வழிபாட்டிலே பங்கெடுப்போம். கிறிஸ்துமா தைலத்தினால் அர்ச்சிக்கப்பட்ட கரங்களினால் தொடர்ந்து தன்னுடைய குருத்துவ பணியிலே அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள் மக்களை அர்ச்சிக்கவிருக்கிறார்.
இறைப்பணி செய்யவிருக்கிறார். அடையாளமாக கிறிஸ்துமா தைலத்தை அவருடைய பெற்றோர் அவருக்கு கொடுக்கிறார்கள். திருத்தைலத்தால் அர்ச்சித்து அபிஷேகம் செய்வது நம் திரு அவையின் தொன்று தொட்ட மரபு. அது கடவுளோடு முறிக்கவியலா பிணைப்பை உருவாக்குகிறது. வாழும் காலமெல்லாம் புனிதத்தில் கமழச் செய்வது. மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் கிறிஸ்துவின் குருத்துவத்தில் பங்கேற்றுள்ள அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களின் வாழ்வில் அவர் செல்லும் இடமெங்கும் தன் அன்பு பணியால், தியாகப் பணியால், சவால் நிறைந்த பணியால் தடம் பதித்து பயணித்து மக்கள் மனங்களில் என்றும் நீங்காத இடம் பெற்று மனம் வீசி திகழ இந்த கிறிஸ்துமா தைலத்தை பெற்றோர் அர்ப்பணம் செய்கின்றனர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மூலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்த இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் அருளும் அமைதியை நாம் ஒருவர் ஒருவருடன் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி. இதோ நம்முடைய கிறிஸ்துவின் திருவுடல். இந்த கிறிஸ்துவின் திருவுடலை கட்டியெழுப்ப நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். தானேகம் தானும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்தராடும். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார். விளக்கோடு உனை தேடினே, விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம்பாடினே. உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். காதேகம் தானும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்தராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம்.
உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நான் என் நாவில் ஆனந்த ராகம். பல வண்ண பட்டோடும் போய் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கி மன்னாணி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் நீட்டினே. வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் உன்மாண்பு நிறைவானது உன்மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடலே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களும் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும் அறிவிடம் இருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். சிறப்பாசிற்காக அனைவரும் தலை வணங்குவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவன்
தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகையை எதிர்பார்க்கிருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செய்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்பொழுது நிலைவாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நம்முடைய பங்கிலே திரு சுந்தரராஜ் அவர்கள் கவிதைக்கு பெயர் போனவர் உள்ளத்தின் வல்லத்திலிருந்து மிக சிறப்பாக தன்னுடைய கவிதை மொழிகளை வழங்க வருகின்றார். அது முடிந்த பிறகு எல்லா பொருட்களுக்கும் திரு சி.ஜே. விஜயகுமார் பரிசுகளை வழங்குவார். அழுவோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே உள்ளம் கவர்ந்தவளே. கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே உய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. தாயே உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளது எல்லாம் தந்தோம், உங்கள் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் பகிழுதே, உங்கள் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் மினுக்குதே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. ஆதாரம் நீயே என்று அண்டி வருவோர்
பிறந்தாய், ஏழை எளியவர் முன்னாய் இப்போது உலகம் படைப்பாய். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மாடியே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே உள்ளம் கவர்ந்தவளே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேக்ரட் ஹார்ட் ஷ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர.